டிஎன்பிஎஸ்சி படித்து கொண்டிருக்கும் அனைத்து மாணவர்களுக்கும் வணக்கம். நாம் எப்பவும் போல் கிளாஸ்க்குள்ளே போக முன்னாடி எல்லோரும் 2027 நான் ஒரு அரசு அதிகாரி அப்படின்னு கமெண்டில் போடுங்க. போட்டுட்டிங்களா? போடாதவங்க போட்டுருங்க. ஏன் நம்ம கிளாஸ்க்குள்ளே போக முன்னாடி இதை செய்ய சொல்கிறோம்னா, அப்போ தான் நீங்கள் தன்னம்பிக்கையோடு படிப்பீங்க. அதனால தான் நம்ம டெய்லி கிளாஸ்க்குள்ளே போக முன்னாடி இதை ஒரு டைம் செய்ய சொல்கிறோம். ஓகே, டயத்தை வேஸ்ட் பண்ணாமல் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வெல்கம் டு தன்னம்பிக்கை டிஎன்பிஎஸ்சி. இந்த வீடியோவில் நம்ம தேர்வு 2 எழுதி பார்க்கலாம். தேர்வு 2 எதை பற்றினா 10th ஸ்டாண்டர்டில் செகண்ட் லெசன் மத்திய அரசு இருக்குது. அந்த மத்திய அரசு பற்றி தான் டெஸ்ட் எழுதி பார்க்க போகிறோம். நான் இந்த டெஸ்ட் எழுதுறதுக்கு ஒரு 45 நிமிஷம் கொடுத்துருக்குறேன். நீங்கள் 40 நிமிஷத்துலேயும் போட்டு முடிக்கிற மாதிரி நீங்கள் போடுங்க. வாங்க நம்ம டெஸ்ட் போட்டு பார்க்கலாம். ஒவ்வொரு கொஸ்டினும் நான் வாசிக்கிறேன். நீங்கள் ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் ஆன்சர் போடுங்க. நீங்கள் எத்தனை ஆன்சர் போட்டீங்கன்னு சொல்லிட்டு கமெண்டில் போட்டு விடுங்க. ஃபஸ்ட்டு கொஸ்டின்: திட்டக்குழுவிற்கும் தேசிய வளர்ச்சி குழுவிற்கும் தலைவராக விளங்குபவர் யார்? பிரதமர். நெக்ஸ்ட் கொஸ்டின்: இந்திய குடியரசுத் தலைவருக்கு உதவி புரியவும் ஆலோசனை வழங்கவும் பிரதமரின் தலைமையிலான அமைச்சரவை ஒன்று இருக்கும் என கூறும் சரத்து 72. இந்த கூற்று சரியான கூற்றா தவறான கூற்றா? இந்த கூற்று தவறு. ஏன்னா அந்த சட்டப்பிரிவு 74. இந்தியாவின் முதல் துணை பிரதமர் யார்? சர்தார் வல்லபாய் படேல். ஃபோர்த் கொஸ்டின்: ஒட்டுமொத்த மக்களவை உறுப்பினர்களில் அமைச்சரவை உறுப்பினர்களின் எண்ணிக்கை 15% மிகாமல் இருக்க வேண்டும். இந்த கூற்று சரியான கூற்றா தவறான கூற்றா? சரியான கூற்று. இந்திய நாடாளுமன்றத்தில் 3 பகுதிகள் எவை? 1 குடியரசுத் தலைவர், 2 ராஜ்யசபா, 3 லோக்சபா. மாநிலங்களவை உறுப்பினர்களின் பதவிக்காலம் 6 ஆண்டுகள். இந்த கூற்று சரியான கூற்றா தவறான கூற்றா? இந்த கூற்று சரியான கூற்று. குடியரசுத் தலைவராலும் கலைக்க முடியாத அவை எது? மாநிலங்களவை. மக்களவை பற்றி கூறும் சரத்து எது? சரத்து 81. மாநிலங்களில் உள்ள தொகுதிகளில் இருந்து நேரடியாக தேர்ந்தெடுக்கப்படும் உறுப்பினர்களின் எண்ணிக்கை 530. இந்த கூற்று சரியான கூற்றா தவறான கூற்றா? இந்த ஸ்டேட்மெண்ட் சரி. பதில் சரி. 2020 எந்த சட்ட திருத்தத்தின்படி ஆங்கிலோ இந்தியன் இடஒதுக்கீடு நீக்கப்பட்டது? 104வது சட்ட திருத்தத்தின்படி. நெக்ஸ்ட் 11வது கொஸ்டின்: தமிழகத்தில் இருந்து லோக்சபாவிற்கு தேர்ந்தெடுக்கப்படும் உறுப்பினர்கள் எத்தனை? 39 உறுப்பினர்கள். 12வது கொஸ்டின்: பண மசோதா பற்றி கூறும் சரத்து 100. இந்த கூற்று சரியான கூற்றா அல்லது தவறான கூற்றா? தவறான கூற்று. சரியான பதில் 110வது சரத்து. பண மசோதாவின் இறுதி தீர்மானத்தை எடுப்பவர் யார்? சபாநாயகர். நெக்ஸ்ட் 14வது கொஸ்டின்: மாநிலங்களின் எல்லைகளை மாற்றி அமைக்கும் அதிகாரம் படைத்தவர் சட்டமன்றம். இந்த கூற்று சரியான கூற்றா தவறான கூற்றா? இந்த கூற்று தவறு. மாநிலங்களின் எல்லைகளை மாற்றி அமைக்கும் அதிகாரம் படைத்தவர் யாருன்னா நாடாளுமன்றம்.
உச்சநீதிமன்றத்தை பற்றி கூறும் சரத்து எது? சரத்து 124 முதல் 147 வரை. 16வது கொஸ்டின். ஒரு தலைமை நீதிபதி மற்றும் 6 நீதிபதிகளை கொண்ட கூட்டாட்சி நீதிமன்றம் டெல்லியில் எந்த ஆண்டு நிறுவப்பட்டது? 1-4-1937 ஆண்டு. இந்தியாவின் தலைமை நீதிபதியாக நியமிக்கப்படுபவர் யார்? உச்ச நீதிமன்றத்தின் மூத்த நீதிபதி. 18வது கொஸ்டின். உயர் நீதிமன்றங்களை பற்றி கூறும் சரத்துக்கள் 214 முதல் 231 வரை. இந்த கூற்று சரியான கூற்றா தவறான கூற்றா? இந்த கூற்று சரி. 19வது கொஸ்டின். ஒவ்வொரு மாநிலத்திற்கும் ஒரு உயர் நீதிமன்றம் இருக்க வேண்டும் என கூறும் சரத்து எது? சரத்து 214. உயர் நீதிமன்றத்துக்கு அரசியல் அமைப்பு அதிகாரம் தரும் சரத்து எது? சரத்து 216. 21வது கொஸ்டின். உயர் நீதிமன்ற நீதிபதியாக நியமனம் செய்ய குறைந்தது 10 ஆண்டுகள் உச்ச நீதிமன்ற வழக்கறிஞராக பணியாற்றி இருக்க வேண்டும். இந்த கூற்று சரியான கூற்றா தவறான கூற்றா? இந்த கூற்று சரி. இந்திய நாட்டின் உயர்ந்த அரசாங்க அமைப்பு எது? மத்திய அரசு. நடுவண் அரசு. மத்திய அரசுனாலும் நடுவண் அரசுனாலும் ஒன்று தான். 23. இந்தியாவின் முதல் குடிமகன் குடியரசுத் தலைவர். முப்படைகளின் தளபதி துணை குடியரசுத் தலைவர். இந்த கூற்று சரியான கூற்றா தவறான கூற்றா? இந்த கூற்று தவறு. இந்தியாவின் முதல் குடிமகன் குடியரசுத் தலைவர் தான் கரெக்டு. முப்படைகளின் தளபதி துணை குடியரசுத் தலைவர் இல்லை, அதுவும் குடியரசுத் தலைவர் தான். 24. புதுடெல்லியில் உள்ள குடியரசுத் தலைவரின் இல்லத்தின் பெயர் என்ன? ராஷ்டிரபதி பவன். 25. மத்திய அரசு பற்றி குறிப்பிடும் சரத்துக்கள் 52 முதல் 79 வரை. இந்த கூற்று சரியான கூற்றா தவறான கூற்றா? கூற்று தவறு. சரியான பதில் என்னன்னா 52 முதல் 78 வரை. 26வது கொஸ்டின். குடியரசுத் தலைவர் யாரின் முன்னிலையில் பதவிப் பிரமாணம் எடுத்துக்கொள்வார்? உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி. குடியரசுத் தலைவர். 27வது கொஸ்டின். குடியரசுத் தலைவர் தேர்தல் விகிதாசார முறையில் ஒற்றை மாற்று வாக்கு மூலம் எந்த சரத்தின்படி தேர்ந்தெடுக்கப்படுகிறார்? சரத்து 55. 28வது கொஸ்டின். குடியரசுத் தலைவரின் பதவி நீக்கம் பற்றி கூறும் சரத்து எது? சரத்து 61. அனைத்து நிர்வாக செயல்களும் குடியரசுத் தலைவர் பெயரிலேயே மேற்கொள்ளப்படுகிறது என கூறும் சரத்து 78. இந்த கூற்று சரியான கூற்றா அல்லது தவறான கூற்றா? கூற்று தவறு. சரியான பதில் என்னன்னா சரத்து 77. 30வது கொஸ்டின். குடியரசுத் தலைவர் ஆவதற்கு 30 வயது பெற்றிருக்க வேண்டும். இந்த கூற்று சரியான கூற்றா தவறான கூற்றா? 35 வயது பெற்றிருக்க வேண்டும் அப்படின்னா தப்பு. 35 வயது நிறைவு பெற்றிருக்க வேண்டும். 31. பண மசோதா யாரின் பரிந்துரை இல்லாமல் நாடாளுமன்றத்தில் அறிமுகப்படுத்த முடியாது? குடியரசுத் தலைவரின் அனுமதி இல்லாமல் அறிமுகப்படுத்த முடியாது. 32. மத்திய மாநில அரசுகளின் வருவாய் பகிர்வுக்கான நிதிக்குழுவை அமைப்பவர் யார்? குடியரசுத் தலைவர்.
33 உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதியாக இருந்து குடியரசுத் தலைவர் பதவி வகித்தவர் ராஜேந்திர பிரசாத். இந்த கூற்று சரியான கூற்றா தவறான கூற்றா? இந்த கூற்று தவறு. ஏன்னா இதயத்துல்லா தான் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதியாக இருந்து குடியரசுத் தலைவர் பதவி வகித்தவர். 34 பதவி வழி மாநிலங்களவை தலைவர் யார்? துணை குடியரசுத் தலைவர். 35 சட்ட மசோதா வாக்கெடுப்பு மாநிலங்களவையில் சமநிலையில் உள்ளபோது முடிவெடுக்கும் அதிகாரம் படைத்தவர் யார்? குடியரசு துணைத் தலைவர். 36 திட்டக்குழுவிற்கும் தேசிய வளர்ச்சி குழுவிற்கும் தலைவராக விளங்குபவர் குடியரசுத் தலைவர். இந்த கூற்று சரியான கூற்றா அல்லது தவறான கூற்றா? தவறான கூற்று. ஆன்சர் பிரதமர். 37 குடியரசுத் தலைவருக்கு எந்த பிரிவுக்கான ஆணையத்தை நியமிக்கும் அதிகாரம் உள்ளது? ஆன்சர் தாழ்த்தப்பட்ட பழங்குடியினர் மற்றும் பிற்படுத்தப்பட்ட பிரிவினர். தாழ்த்தப்பட்ட பழங்குடியினர் மற்றும் பிற்படுத்தப்பட்ட பிரிவினர். 38 மத்திய அமைச்சர்களின் வகைகள் 3 அவை கேபினட் அமைச்சர், 2 இராஜாங்க அமைச்சர், 3 இணை அமைச்சர். இந்த கூற்று சரியான கூற்றா அல்லது தவறான கூற்றா? ஆன்சர் இந்த கூற்று சரி. 39 யூனியன் பிரதேசங்களில் இருந்து நேரடியாக தேர்ந்தெடுக்கப்படும் உறுப்பினர்கள் எத்தனை? ஆன்சர் 20 உறுப்பினர்கள். பட்ஜெட் கூட்டத்தொடர் பிப்ரவரி முதல் மே வரை. மழைக்கால கூட்டத்தொடர் ஜூலை முதல் செப்டம்பர் வரை. குளிர்கால கூட்டத்தொடர் அக்டோபர் முதல் டிசம்பர் வரை. இந்த கூற்று சரியான கூற்றா அல்லது தவறான கூற்றா? இந்த கூற்று தவறு. ஏன்னா பட்ஜெட் கூட்டத்தொடர் கரெக்டு தான், பிப்ரவரி முதல் மே வரை. மழைக்கால கூட்டத்தொடர் ஜூலை முதல் செப்டம்பர் வரை கரெக்டு தான். குளிர்கால கூட்டத்தொடர் தான் எதுலேருந்து எது வரைக்கும்னா நவம்பர் முதல் டிசம்பர் வரைக்கும். இதே மாதிரி டெஸ்ட்டு அடுத்தடுத்து டெய்லி வந்துகிட்டே இருக்கும். டெஸ்ட்டு டெய்லி போட்டு பாருங்கள். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு வீக்லி டெஸ்ட்டும் இருக்கும். அந்த டெஸ்ட்டையும் எல்லோரும் கண்டிப்பாக மறக்காமல் போட்டு பாருங்கள். இந்த டெஸ்ட்டை போட்டு பார்த்துட்டு இந்த டெஸ்ட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த டெஸ்ட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதோட உங்கள் ஃப்ரெண்ட்ஸு அதுக்கப்புறம் உங்கள் ஃபேமிலியில் யாராவது டிஎன்பிஎஸ்சி படிச்சுட்டு இருந்தாங்கன்னா இந்த வீடியோவை மறக்காமல் அவங்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. தேங்க்யூ வெரி மச்.